மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்தது மத்திய அரசு. பட்டாசு வெடித்து கிராம மக்கள் கொண்டாட்டம். தமிழக அரசின் உறுதிக்கு மத்திய அரசு பணிந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. ஏலத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதாக பதிவு. டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் மக்களை ஏமாற்ற முயற்சித்த திமுக அரசின் சதி வேலைகளுக்கு முற்றுப்புள்ளி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டங்ஸ்டன் வெற்றி யாருக்கு சொந்தம் என்பது விவாதமாக்கப்படக்கூடாது என எடப்பாடி பழனிசாமிக்கு திருமாவளவன் பதில். மக்களின் போராட்டம் தனி தீர்மானம் என தொடர்ந்து கொடுக்கப்பட்ட அழுத்தம் காரணமாக மத்திய அரசு பணிந்ததாக பேட்டி. தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக மதுரை மேலூர் வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி, அனைத்து கட்சியினரும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கொடுத்த அழுத்தத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த வெற்றியை யார் உரிமை கோருவது என்பது அல்ல பிரச்சனை. அந்த பகுதி மக்களின் வலுவான கோரிக்கை இது. ஏலம் ரத்தானது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என அண்ணாமலை பெருமிதம். விவசாய பகுதி பல்லுயிர் மண்டலம் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக பேட்டி. டெல்லியில போய் ஒரு கேபினட் அமைச்சரனுடைய அரங்கத்துக்குள்ள ஒளிச்சு அது பிரதமர் கேட்டு அதை செஞ்சிருக்காங்கன்னா இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி தான். இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, இவங்க வெற்றி, அவங்க வெற்றின்னு சொல்றதை விட இது ஜனநாயகத்தினுடைய வெற்றி. அது பிரதமர் அவர்கள் தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பை மறுபடியும் நமக்கு உறுதி செய்து காட்டியிருக்கிறார். 2 மாதத்திற்குள்ள அந்த வேலையை முடிச்சு காட்டியிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போவதற்கு சில இயக்க தலைவர்கள் தொண்டர்களை தூண்டிவிடுவதுதான் காரணம். ராணிப்பேட்டை நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் உயிரிழந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். ஆனால் ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு, அடங்கமது, அடி, திருப்பி அடி, இது போன்று அது போன்று வெட்டு, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதனால்தான் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு இப்படி ஒரு கொடூரமான சம்பவம், பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டிலே. இதற்கு காரணம் காவல்துறையினுடைய கையாளாகத்தனம் தான் என்று சொல்வேன். சுதந்திரத்திற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் மக்களிடையே பிரிவினையை தான் உருவாக்கினார்கள். பட்டியலினத்தவர் ஒருவர் பஞ்சாயத்து தலைவராக செயல்பட முடியாத நிலை இருப்பதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. கனமழையால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு. நெல்லின் ஈரப்பதத்தை 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் 1,26,00,000 ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தடைந்த இந்தோனேஷிய அதிபருக்கு உற்சாக வரவேற்பு. குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் அதிபர் பிராபோவோ சுபியாந்தோ. வந்தே பாரத் ரயில்களை வாங்க வெளிநாடு அரசுகள் ஆர்வம் காட்டுகின்றனர். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் அறிவிப்பு. பொய்களை மட்டுமே கூறுபவர் அரவிந்த் கெஜ்ரிவால் என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா விமர்சனம். ஊழலில் மட்டும் கவனம் செலுத்திய ஆம் ஆத்மி கட்சிக்கு மக்கள் சரியான பாடம் கற்பிப்பார்கள் எனவும் பேச்சு. டெல்லியில் 5 ஆண்டுகளில் வேலையில்லா திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்குறுதி. ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது உக்ரைன். 100 அடி உயரத்திற்கு மேல் தீப்பிழம்போடு கரும்புகை வெளியேறியதால் பதற்றம்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.